எல்லோரும் தங்கள் புகைப்படங்களை பதிவிடும்போது சிலர் அமைதியாக இருக்கிறார்கள். உலகம் அங்கீகாரத்தை தேடும்போது அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க தேர்ந்தெடுக்கிறார்கள். அது பயமா? இல்லை. ஒருவேளை அது நீங்கள் இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கலாம். சமூக ஊடகங்களை தங்கள் புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இன்று நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். பொறுங்கள், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியாக எப்போது உங்கள் புகைப்படத்தை பதிவிட்டீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். பதிவிடுவதற்கு முன்பு எத்தனை முறை அதை சரிபார்த்தீர்கள்? அதற்கு எத்தனை லைக்குகள் கிடைத்தன? எத்தனை கமெண்ட்டுகள் கிடைத்தன? யார் அதை பார்த்தார்கள்? யார் அதை புறக்கணித்தார்கள்? இப்போது எதையும் பதிவிடாத நபரை பற்றி யோசித்து பாருங்கள். அவர் பலவீனமானவரா? அல்லது மற்ற அனைவரும் மறந்த ஒன்றை அவர் அறிந்திருக்கிறாரா? ஆலன் வாட்ஸ் கூறினார், நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள். நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள். மேலும் அவர் இதை பல ஆண்டுகளுக்கு முன்பு, சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பும், செல்ஃபிகள் வருவதற்கு முன்பும், ஃபில்டர்கள் வருவதற்கு முன்பும் கூறினார். ஆனால் இன்று அது அச்சமூட்டும் அளவிற்கு மிகவும் உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு விளையாட்டை விளையாடுகிறோம். நம்மையே, நம் வாழ்க்கையை, நம் மகிழ்ச்சியை, நம்முடைய உண்மையான சுயத்தை விற்கும் ஒரு விளையாட்டு. மேலும் அந்த விளையாட்டில் இல்லாதவர்கள் தோற்கவில்லை. உண்மையில் அந்த விளையாட்டே போலியானது என்பதை அவர்கள் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். ஆகவே கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இருந்தும் எல்லாவற்றையும் காண்பவர்களின் உளவியலை புரிந்து கொள்வோம். மௌனமாக இருந்தும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பவர்கள், கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இருந்தும் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவேளை இந்த காணொளியின் முடிவில் உங்களை பற்றி நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்காத ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த பயணத்தை தொடங்குவோம். இங்கு மௌனம் வலிமையாகிறது, இல்லாமை இருப்பை விட சக்தி வாய்ந்ததாகிறது. முதலாவதாக, தங்கள் புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர். அந்த உண்மை என்னவென்றால், நீங்கள் ஒரு பார்வையாளர் கூட்டத்திற்காக செயல்படும் போது நீங்கள் நீங்களாக இருப்பதை நிறுத்திவிடுகிறீர்கள். நீங்கள் ஒரு பயணத்தில் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். சூரியன் மறைகிறது, இதமான காற்று வீசுகிறது, உங்கள் இதயத்தில் அமைதி நிலவுகிறது. அப்போது உங்கள் மனம் ஒரு புகைப்படம் எடுத்து அதை பதிவிட்டு ஒரு தலைப்பை யோசிக்கச் சொல்கிறது. அந்த நொடியிலேயே அந்த அமைதி மறைந்து விடுகிறது. ஏனென்றால் நீங்கள் அந்த தருணத்தை வாழ்வதில்லை, அதை பதிவு செய்கிறீர்கள், ஆவணப்படுத்துகிறீர்கள், நிரூபிக்கிறீர்கள். இதுதான் உளவியலின் இருண்ட உண்மை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காட்டத் தொடங்கும் போது அதை வாழ்வதையே நிறுத்திவிடுகிறீர்கள். ஆலன் வாட்ஸ் கூறினார், வாழ்க்கை என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பயணமல்ல, மாறாக அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு மர்மம். மேலும் புகைப்படங்கள் எடுக்காதவர்கள் அந்த மர்மத்தை வாழ்கிறார்கள். அவர்கள் பார்வையாளர்கள் இன்றியும் அங்கீகாரமின்றியும் அதை அனுபவிக்கிறார்கள், தங்களுக்காக மட்டுமே. ஆனால் பொறுங்கள், புகைப்படங்களை பதிவிடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தால், அவற்றை பகிர்வதில் மகிழ்ச்சி கண்டால் அது சரிதான். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதால் பதிவிடுகிறீர்களா, அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம் தேவைப்படுவதால் பதிவிடுகிறீர்களா? அந்த தருணம் அழகாக இருந்ததால் பகிர்கிறீர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கை அழகானது என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக பகிர்கிறீர்களா? அதுதான் உண்மைத்தன்மைக்கும் நடிப்புக்கும் உள்ள வித்தியாசம். வாழ்வதற்கும் நிரூபிப்பதற்கும், இருப்பதற்கும் உணர்வதற்கும் உள்ள வித்தியாசம். இரண்டாவதாக, சமூக ஊடகங்களில் தங்களின் புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் ஒரு வேறுபட்ட அளவிலான சுதந்திரத்தை அறிந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இழந்த ஒரு சுதந்திரம். இதுதான் சுதந்திரம். மற்றவர்களின் கண்களிலிருந்து கிடைக்கும் சுதந்திரம், மற்றவர்களின் பார்வையிலிருந்து கிடைக்கும் சுதந்திரம். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு பதிவும், ஒவ்வொரு புகைப்படமும், ஒவ்வொரு கதையும் யாரோ ஒருவருக்கு உங்களை மதிப்பிடுவதற்கும், ஒப்பிடுவதற்கும், கருத்து தெரிவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது.
மெதுவாக மற்றவர்கள் உங்களை பார்க்க விரும்பும் ஒன்றாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்காக வாழ்வதில்லை, உங்களை பார்ப்பவர்களுக்காக வாழ்கிறீர்கள். இதுதான் நவீன அடிமைத்தனம், டிஜிட்டல் அடிமைத்தனம். உங்களால் பார்க்க முடியாத ஒன்று, ஆனால் உணரக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு லைக்கிலும், ஒவ்வொரு கமெண்டிலும், ஒவ்வொரு பார்வை எண்ணிக்கையிலும். ஆலன் வாட்ஸ் ஒருமுறை கூறினார், 5 நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. 5 நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் இருந்த அதே நபராகவே இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் உங்களுக்கு இல்லை. ஆனால் சமூக ஊடகங்களில் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், ஒரு பிம்பத்தை பராமரிக்க வேண்டும், ஒரு பிராண்டை உருவாக்க வேண்டும். அதில் மாறும், பரிணமிக்கும் உங்கள் உண்மையான சுயத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். ஒவ்வொரு கணமும் புதிதாக இருக்கிறது. இப்போது உண்மையான விஷயத்திற்கு வருவோம். புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் ஏற்கனவே உணர்ந்து விட்டார்கள். நான் இருப்பதற்கு பிறர் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நான் இருப்பதற்கு பிறர் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு மிகப்பெரிய உணர்தல். ஏனென்றால் இன்றைய தலைமுறை நினைக்கிறது, நீங்கள் ஆன்லைனில் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, உங்களிடம் புகைப்படம் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, மக்களுக்கு உங்களை தெரியவில்லை என்றால் நீங்கள் ஒரு பொருட்டல்ல. ஆனால் உண்மை என்னவென்றால், புகைப்படங்கள் இல்லாமல் மரங்கள் வளர்கின்றன, பார்வையாளர்கள் இல்லாமல் ஆறுகள் ஓடுகின்றன, லைக்குகள் இல்லாமல் சூரியன் உதிக்கிறது. நீங்கள் கூட யாரிடமும் சொல்லாமலும் யாருக்கும் காட்டாமலும் முழுமையாக வாழ முடியும். உண்மையில் ஒருவேளை இன்னும் சிறப்பாக இருக்கலாம். ஏனென்றால் யாரும் பார்க்காதபோது நீங்கள் மிகவும் உண்மையானவராக இருக்கிறீர்கள், மிகவும் சுதந்திரமானவராக, மிகவும் உயிருள்ளவராக. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியானால் நான் மீண்டும் ஒருபோதும் புகைப்படங்களை பதிவிடக்கூடாதா? சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தவறா? இல்லை, நிச்சயமாக இல்லை. சமூக ஊடகம் ஒரு கருவி. எந்த கருவியும் நல்லதோ கெட்டதோ அல்ல, மாறாக அதன் பயன்பாடுதான் முக்கியம். உண்மையான கேள்வி என்னவென்றால், நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறீர்களா அல்லது அது உங்களை பயன்படுத்துகிறதா? நீங்கள் பதிவிடுகிறீர்களா அல்லது பதிவிட நிர்பந்திக்கப்படுகிறீர்களா? நீங்கள் பகிர்கிறீர்களா அல்லது அங்கீகாரத்தை தேடுகிறீர்களா? இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே நேர்மையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நேர்மையாக பதிலளிக்கும்போது நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். விழிப்புணர்விலா அல்லது அடிமைத்தனத்திலா? சுதந்திரத்திலா அல்லது ஒரு பொறியிலா? மிக முக்கியமாக, புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் மிகவும் அரிதான ஒரு குணத்தை வளர்த்து கொள்கிறார்கள். அந்த குணம் அடையாளம் தெரியாமல் இருப்பதில் கிடைக்கும் நிம்மதி. அடையாளம் தெரியாமல் இருப்பதில் கிடைக்கும் நிம்மதி. இன்றைய உலகில் மிகவும் அரிதான விஷயம் எது? புகழோ பணமோ அல்ல, ஆனால் மன அமைதி. அந்த அமைதி நீங்கள் இனி யாரையும் கவர வேண்டிய அவசியம் இல்லாத போதுதான் வரும். யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லாத போதுதான் வரும். மற்றவர்கள் பார்த்தால் மட்டுமே வாழ்க்கைக்கு மதிப்பு உண்டா? மற்றவர்கள் அங்கீகரித்தால் மட்டுமே வெற்றி உண்மையானதா? அதை சமூக வலைதளங்களில் பகிர முடிந்தால் மட்டுமே மகிழ்ச்சி உண்மையானதா? ஆனால் இவையெல்லாம் ஒரு மாயை, நமக்கு விற்கப்பட்ட ஒரு அழகான பொய். இந்த மாயையிலிருந்து விடுபட்டவர்கள் வேறு ஒரு தளத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுக்காக, தங்கள் சொந்த நிபந்தனைகளின்படி, தங்கள் சொந்த தனிமையில், தங்கள் சொந்த உண்மையுடன் வாழ்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அதிக அமைதியுடனும் அதிக உறுதியுடனும் அதிக உண்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அடுத்த முறை சமூக ஊடகங்களில் இல்லாத அல்லது புகைப்படங்களை பதிவிடாத ஒருவரை நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் காலாவதியானவர்கள், சலிப்பானவர்கள் அல்லது சமூக விரோதிகள் என்று நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக, ஒருவேளை அவர்களுக்கு ஏதோ ஒன்று தெரிந்திருக்கலாம் என்று எண்ணுங்கள். மற்ற அனைவரும் மறந்த ஒரு விஷயம், வாழ்க்கை லைக்குகளால் அளவிடப்படுவதில்லை, அடையாளம் பிம்பங்களால் கட்டமைக்கப்படுவதில்லை, மகிழ்ச்சி அங்கீகாரத்திலிருந்து வருவதில்லை. ஒருவேளை அவள் உங்களை விட அதிக சுதந்திரமானவளாக, அதிக அமைதியானவளாக, அதிக உண்மையானவளாக இருக்கலாம். ஏனென்றால் அவள் தன்னை நிரூபிப்பதை விட வாழ்வதையும்
தோன்றுவதை விட இருப்பதையும் நடிப்பை விட இருப்பையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அந்த தேர்வு அனைவருக்கும் உண்டு. உங்களுக்கும் அந்த தேர்வு உண்டு. நீங்கள் எந்த பக்கம் நிற்க விரும்புகிறீர்கள் என்பதை மட்டும் முடிவு செய்ய வேண்டும். நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. நான் உங்களை மதிப்பிடவில்லை. நான் ஒரு கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் விஷயங்களை சற்று வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியை வழங்குகிறேன். சமூக ஊடகம் ஒரு கருவி. அதை பயன்படுத்துங்கள், அனுபவியுங்கள். ஆனால் அதன் அடிமையாகி விடாதீர்கள். உங்கள் மதிப்பை அதனுடன் இணைக்காதீர்கள். அதை கொண்டு உங்கள் அடையாளத்தை வரையறுக்காதீர்கள். இன்றைய பதிவு இத்துடன் முடிந்தது. இது உங்களை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு சிந்திக்க ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கும். அப்படியென்றால் இதை கேட்க வேண்டியவர்களுடன் இந்த காணொளியை பகிருங்கள்.